அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் சலாம். ஆமா, இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் வந்து லீவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம், போன 2 வாரமா பார்த்தோம். அதாவது எல்லாருமே பங்கெடுங்க இன்ஷா அல்லாஹ். கேக்குதா நான் பேசுறது தெளிவா இருக்கா? கேக்குது பாய். ஆமா, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம வந்து இந்த வியாழக்கிழமை இன்னும் 2-3 வாரத்துக்கு என் பேர் தான் போட்டிருக்காங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து போன வாரம் எண்ணங்கள் பத்தி பார்த்தோம். அதாவது சொர்க்கத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க குர்ஆன்ல எல்லாம் சொல்ற மாதிரி ஆசை மிகு எண்ணங்களாலே இல்லாமல் அன்றி அவங்க சொர்க்கத்துல நுழையவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எண்ணத்தை பத்தி நிறைய குர்ஆன் சொல்லுது. பொதுவா எண்ணத்தை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம மனசுல நினைக்கிறது யாருக்குமே தெரியாது. மனசுல நான் சும்மா நினைக்கத்தானே செஞ்சேன், அதனால என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு நினைப்பு வருது. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிறோம், ஆனா வெளியில ஒண்ணு சொல்றோம். இப்படி குர்ஆன் நிறைய விஷயங்கள் வந்து எண்ணத்தை பத்தி சொல்லுது. அதுல வந்து சொல்ல, நீங்க உங்க அடி மனசுல எதையாவது நினைச்சு நீங்க அது வெளிப்படுத்தலைன்னா கூட நீங்க வந்து அதுக்கு பொறுப்புதாரி ஆவீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் இதை பத்தி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். உள்ளார்ந்த எண்ணங்களை பத்தி அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றாங்க. அதாவது நீங்க உங்க கூற்றுக்களை ரகசியமா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா அதை நீங்க அறிவிச்சாலும் அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறாருன்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள். பொதுவா எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் நமக்கு போதுமானவருங்கிற எண்ணம் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சரி, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம். அதான் கலிமாவேங்கிறது வந்து வாயால சொல்றது இல்ல, வாயால சொல்றது கிடையாது. அது நம்மளுடைய நினைப்புல இருக்கிறது தான் கலிமா. 5 கலிமா இருக்கு, அது மனப்பாடம் பண்ணு, அது அப்படியே சொல்றதுல எந்த விஷயமுமே இல்லை. அதனால இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்க்கலாம். யாருக்காவது நீங்க தெரியும்னா கை உயர்த்தலாம், இல்ல மைக்க ஆன் பண்ணி சொல்லலாம். நான் அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுக்கணும். நல்ல எண்ணம் தான் நான் வச்சிருப்பேன், கெட்ட எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வரதான் செய்யும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி அவுது பிக்க மின் ஹமஷாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி யஹ்துரூன். இது அப்படியே திக்ரு மாதிரி நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரஷாத் ஒரு பயான்ல சொல்வார். ஷைத்தான் வந்து ஒருத்தரை பத்தி ஒரு விஷயத்த பத்தி இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பல பேருக்கு பல மனசுல எண்ணங்கள் ஓடும். அது தவிர்க்க முடியாது. நல்ல எண்ணமா கூட இருக்கலாம், கெட்ட எண்ணமா கூட இருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம், இவரு சொன்னா சரியா இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். இல்லாட்ட வந்து சொல்றது ஈஸிப்பா, செஞ்சு பாரு அப்படின்னு நினைக்கலாம். இது அவனுக்கு உள்ள சூழ்நிலை, அவனுக்கு நீங்க பேசாம பேசிட்டு போயிருவீங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் வரும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள். சில நேரம் நம்ம யாரையாவது பேசியிருக்கலாம், அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். இது பெரிய பாரு இதா பேச வந்துட்டாரு குர்ஆனை அப்படின்னு. சிலர் வந்து இவங்க என்ன இது எல்லாமே, அதாவது தப்பா எண்ணமும் வரலாம், நல்ல எண்ணமும் வரலாம். ஆனா நம்ம எண்ணத்துக்கு யாரு, அந்த எண்ணம் வந்து நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் நல்லா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணம் நமக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். இந்த மாதிரி எண்ணங்கள் நினைச்சதுனால இன்னைக்கு ஒருத்தர் வந்து நம்ம தெரியும், நம்ம பள்ளிக்கு வர்றவங்களுக்கு தெரியும். அந்த லிப்ட்ல ஏறும்போது கேட்டாரு, லிப்ட்ல வந்து நம்பி ஏறலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஏறாதீங்க, நடந்து போயிருங்க அப்படின்னு. தவக்கல்து அலல்லான்னு சொல்லி போனீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாங்க. நீங்க சந்தேகப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை போகாதீங்க. இந்த எண்ணத்தை நம்ம பண்படுத்தணும். அதாவது ஒரு பக்குவப்படுத்தணும் நம்மளுடைய எண்ணங்களை. அப்புறம் அதுக்கு வந்து உயிர் ஊட்டணும். அதை நம்மளுடைய எண்ணத்திற்கு ஏதோ நினைச்சதெல்லாம், ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் தோன்றுதான் மனசுல. ஏதாவது 20 செகண்டுக்கு மேல ஒரே எண்ணத்துல நம்மளால இருக்க முடியாது. தொடர்ந்து எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்.
படிக்கிற விஷயம் நம்மளை தாக்கும். இப்ப திக்ரு பண்ணா நம்ம எண்ணம் வேற மாதிரி இருக்கும், குரான் படிச்சா நம்ம எண்ணம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து நேரடியா நேர்மறையா பேசுவாங்க, எல்லாத்தையும் நல்லாயிரும், நீங்க எல்லாம் நல்லா வீழ்ச்சப்படி நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றவங்க கூட நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயங்காட்டுவாங்க, ஐயோ அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லி பயங்காட்டு, ஏதாவது எதிர்மறையா பேசுவாங்க. அந்த மக்கள் கூட இருந்தா நம்மளுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும், பய உணர்ச்சி, பய எண்ணங்கள் ஏற்படும் நமக்கு. அதனாலதான் அல்லாஹ் வந்து சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய நண்பர்களை நீங்க கவனமா தேர்ந்தெடுங்க. யாரு கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அதனாலதான் சொல்றாங்க, அதாவது யார் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அவர்கள் கூட இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க எந்த அதாவது குர்ஆன் விஷயத்துல நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணத்தினுடைய தொடர்புடையதாகவே அது இருக்கும். அதாவது எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானான்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. இது வந்து 90வது அதாவது 90வது அல் பலதுங்கிற அத்தியாயத்துல இந்த நகரம் அப்படிங்கிற அத்தியாயத்துல 7வது வசனத்தை கேட்கிறாங்க. எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, எல்லாம் நமக்கு போதுமானவங்க, எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதாவது ஒரு அந்த நிலையை நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும் நமக்கு. அதாவது எல்லா நேரத்திலயும் எல்லாம் நம்மளை பாக்குறாங்க, எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, நீங்க 2 பேர் நினைக்காதீங்க, உங்க கூட அல்லாஹ் 3ஆவதா இருக்கிறான்னு நீங்க நினைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால கணக்கு கொடுக்க அவனை எவரும் அழைக்க மாட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு சொல்லி அதே வசனத்துல அதே அத்தியாயத்துல, மானிடனானவன் தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நினைக்கிறானா அவன் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து திங்கிங், விஷுவல் திங்கிங், இப்படி நிறைய வார்த்தைகளை போடலாம், ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி. அதே மாதிரி தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களை கடவுள் வெளிக்கொண்டு வர மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா அப்படின்னு கேட்க. அதாவது நல்ல எண்ணம் எது, தீய எண்ணம் எது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஆனா நம்ம வந்து உள்ள வேற ஒண்ணு நினைப்போம், வெளியில ஒண்ணு பேசிட்டு சொல்லுவோம், நான் அப்படிலாம் நினைக்கலப்பா, அப்படிலாம் சொல்லலப்பா, நான் வேணும்னு சொல்லல, என்னுடைய இன்டென்ஷன் அது இல்ல, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா எண்ணம் தான் வார்த்தையா வரும், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது வார்த்தையா வந்துடும். அதனாலதான் நம்ம சொல்ல, நம்ம மறைக்க முடியாது. நம்ம மனசுல நம்ம சாரி கேட்கலாம், திருப்பி மாத்திக்கலாம், இல்ல வந்து நம்ம என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா மனசுல நினைச்சதுதான் நம்ம பேச்சா வரும், அது யாராலையும் தடுக்கவே முடியாது, நிறுத்தவே முடியாது. பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணா இருக்காது. நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது வேறையா வேணா இருக்கலாம். ஆனா பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது வேற. நான் அப்படி நினைக்கல, நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம நினைச்சதுதான் பேச்சா பேசியிருப்போம். இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். அதனால அந்த எண்ணத்தை எப்படி பண்படுத்துறது, எப்படி உயிர் ஊட்டுறது, இந்த எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை பண்படுத்தணும். அது கெட்ட எண்ணம் வருதா, அது நல்ல எண்ணத்தை கொண்டுதான் மாத்த முடியும். அல்லாஹ் பாத்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வரும், அல்லாஹ் பாத்துட்டு இருக்காங்க, அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற இந்த எண்ணத்தை வச்சுதான் அதை மாத்த முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், மன்னிச்சிருங்க யா அல்லாஹ்னு சொல்லலாம். என்ன வந்து அடுத்தாப்புல இனிமே இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வராம என்னைய பாதுகாத்துருங்க யா அல்லாஹ், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்புறம் இந்த எண்ணத்தின் தன்மையை பயன்படுத்தித்தான் எண்ணத்துக்கு உயிர் ஊட்ட முடியும். எண்ணம் வந்து ரொம்ப வலிமையானது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி தராங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்றாங்க, இந்த மனிதர்கள் நன்மைக்கு பிரார்த்தனை செய்வதாக எண்ணிக்கொண்டு தங்களுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்தனை பண்றாங்க. நான் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வசனம் தெரியும் இல்ல எடுத்துட முடியும்னா நீங்க தயவு செய்து படிங்க. நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களுக்கு டைம் தரேன் நடுவுல. நான் ஏன் வசன நம்பர் சொல்லல, நீங்க அதை பார்க்கணும், நீங்க அதை தேடணுங்கிறதுக்காக தான் வசன நம்பர் சொல்லல. அதனால நீங்க எல்லாருமே பங்கு எடுக்கணும். இதுல பங்கு எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, போன வாரம் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், நான் இது ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு,
ஒரு நம்ம ஏன் வந்து பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா அறிவு வந்து வளரும், ஞாபகம் இருக்கும், செயல்பாட்டுக்கு வரும். படிக்கிறோம் குரான அப்படியே நமக்குள்ள மட்டும் வச்சுக்கிறோம்னு வைங்க. அதுக்கு உதாரணம் ஒருத்தர் சொன்னார். உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, பீரோல பூட்டி வச்சிருக்கீங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி எடுத்து பாக்குறீங்க, திருப்பி பூட்டி வைக்கிறீங்க, எடுத்து பாக்குறீங்க, திருப்பி பூட்டி வச்சிருங்க. இந்த 10,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும், அது வந்து மாறவே மாறாது. அதே 10,000 ரூபாய ஒரு பேங்க்ல போட்டு வச்சாலோ, இல்ல அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணாலோ, இல்ல தர்மம் கொடுத்தாலோ, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு முடியற அளவுக்கு தர்மம் கொடுத்தாலோ அது பல பேருக்கு உபயோகப்பட்டிருக்கும். இல்ல பேங்க்ல வச்சிருந்தா அதுல கொஞ்சம் கூட கொஞ்சமாவது ஆயிருக்கும் கண்டிப்பா. சும்மா ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய் கூட ஆயிருக்கும். ஒரு வியாபாரத்துல போட்டிருந்தா ஒரு சமயம் டபுள் ட்ரிபிளா கூட ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது. இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குதுன்னா அதை பயன்படுத்தும் போதுதான் அது வளரும். அதை பயன்படுத்தாம வச்சிருந்தா அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பார்த்தா 10,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 10,000 ரூபாய்க்கும் இப்போ உள்ள 10,000 ரூபாய்க்கும் அதாவது 1000 மடங்கு கூட. இப்போ 1990 ஒரு 10,000 ரூபாய்க்கும் 2026 இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருந்தா 10,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய இடமே வாங்கிடலாம். இப்ப 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி விலை மதிப்பு கூடி போச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மள்ட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த கல்வி, இந்த அறிவு, இதெல்லாம் பயன்படுத்த இந்த உதாரணத்துக்கு இந்த சின்ன பிள்ளைங்க குரான் படிக்க, இன்னைக்கு கூட என் பையன்கிட்ட சொன்னேன். இந்த பிள்ளைங்க பாரு, சின்ன பிள்ளைங்க எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே சரளமா படிக்கிறாங்க. இந்த வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன், டெய்லி கட்டாயமா தினசரி இந்த 8:15 மணிக்கு வந்து, பெரியவங்களும் சரி, நம்ம படிக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வந்து எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நம்ம இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு அந்த பயம் போயிருச்சு, வாசிக்கணுமே தப்பாயிருமோ அப்படிங்கிற பயம் போயிருச்சு. இது எதுக்கு சொல்லணும்னா, நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அதுல இருந்து செலவு செய்யணும். அது பணம் மட்டும்தான் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்துருக்குறாங்க, கண் பார்வையை நல்லா கொடுத்துருக்குறாங்க, அதாவது அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப அதை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அது நமக்கு மட்டும் பயன்படாம நம்ம திருப்பி அதை பயன்படுத்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கும் போது என்ன ஆகும்னா, விஷயம் ஞாபகத்துல இருக்கும். ஓ, நம்ம குரான் படிச்சோம், குரான் பேசாதீங்கன்னு இருக்கு, மற்ற பெண்களை பத்தி அவதூறு பேசாதீங்கன்னு இருக்கு. அப்ப நம்ம பேசும்போது அது ஞாபகம் வரும். நம்ம பயன்படுத்தலைன்னா ஞாபகம் வராது, முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம். இது வந்து பேசுறதுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துடும். பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா பேசுறதுக்கு அதாவது பயன்படுத்தலைன்னா பின்னாடி ஞாபகம் வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. எது நல்லதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால எண்ணங்களை பத்தி என்கிட்ட நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சொன்னா ஒன்னொன்னா நீங்க படிக்கலாம், இல்ல நீங்க யாராவது 2-3 பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இன்னும் அடுத்தால சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, எண்ணங்களை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நம்ம தினசரி. அலிஸ்லாம் சூரா 11 வசனம் 5 வந்து அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம ஆடைய மதைக்கும் போதே அல்லாஹ் எல்லாத்தையுமே அறிஞ்சவரா இருக்காரு அப்படிங்கிறத. நம்ம வந்து அதுல யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்ல நம்ம மறைக்கிறோம்னு நினைச்சுக்கிடுவோம். ஆனா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறார் அப்படிங்கிறத படிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 11 வசனம் 5. உண்மையில் தங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை அவர்கள் மறைத்துக் கொள்கின்றனர். அவற்றை அவர் அறிந்து கொள்வதிலிருந்தும் தடுத்து விடுவதை போல் நடப்பது என்னவெனில், அவர்கள் தங்களுடைய ஆடைகளால் தங்களை மூடிக்கொள்ளும் போதே அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அவர் அறிகின்றார். அவர் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிகின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள். சொன்ன உடனே வந்து நீங்க படிச்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நம்ம திருப்பி படிக்கும்போது என்ன ஆகும், நம்ம வந்து உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம மறைக்க முடியாது. எல்லாம் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவாங்க அதை. அதாவது அது போல. இதே மாதிரி வேற யார் படிக்கிறீங்க? இன்னொரு வசனம் நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். 48 6வது வசனத்துல சொல்றாங்க நயவஞ்சகர்களை பத்தி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
மேலும் நயவஞ்சக ஆண்களையும் பெண்களையும், போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் அவர் பழி தீர்ப்பார். ஏனெனில் அவர்கள் கடவுளை பற்றி கெட்ட எண்ணங்களை தாங்கியிருந்தனர். அவர்களுடைய தீமை அவர்களுக்கு எதிரான விளைவுகளையே திருப்பி தரும். ஏனெனில் கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கின்றார், அவர்களை கண்டனம் செய்கின்றார், மேலும் அவர்களுக்காக எரிகிடங்கை தயார் செய்துள்ளார். என்ன ஒரு துன்பகரமான விதி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி கெட்ட எண்ணங்களை தாங்கி இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை பத்தி நம்ம என்ன கெட்ட எண்ணம் வைக்க முடியும்? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா மற்ற மனிதர்கள் மேல கெட்ட எண்ணங்கள் வச்சோம்னா அந்த நம்ம என்ன எண்ணம் வைக்கிறோமோ அது நமக்கே வந்துரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நயவஞ்சக ஆண்களையும் பெண்களையும், போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் அவர் பழி தீர்ப்பார். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி கெட்ட எண்ணங்களை தாங்கியிருந்தனர். இப்போ அல்லாஹ் என்னுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதா இருந்தா பொருளாதாரமா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒரு உதவியா இருக்கட்டும், உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு வழியை சொல்றதா கூட இருக்கட்டும், ஒரு வழி சொல்றதா இருக்கட்டும், இல்லட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தா அவருக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவருக்கு வழி காட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த இந்த உலகத்துல நம்ம செய்யறது வந்து ஏன் செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல இருந்து செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய வழியில நீங்க யாரு பாடுபடுறாங்களோ, எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில பாடுபடுறதுன்னா மத்த மக்களுக்கு செய்யற விஷயங்களை தான் அல்லாஹ்வுடைய வழியில சொல்றாங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ்வை பற்றி கெட்ட எண்ணங்கள் இருப்பாங்க அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களை பத்தி கெட்ட எண்ணங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய தீமை அவர்களுக்கு எதிரான விளைவையே திருப்பி தரும். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லி. நம்ம அதனாலதான் யாருக்குமே விரோதிக்கு கூட ஒரு 60:8-9 சொல்றாங்கல்ல, உன் வீட்டுல இருந்து உன்னைய காலி பண்றதுக்கு நிர்பந்தம் பண்ணாத வரைக்கும் நீ அவன் கூட நட்பு கொள்ளாத, அவ்வளவுதான். அவனை விரோதிக்காதன்னு சொல்லாதல்ல, விரோதிக்க சொல்லல, நட்பா இருக்காதப்பா அவன் கூட, அவ்வளவுதான். அதனால யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் நம்ம மனசுல வரவே கூடாது. இப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த விளைவு நமக்கே வந்துடும். நம்ம நினைச்சா நமக்கே தான் வரும். அவன் வந்து அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோன்னா, இல்ல அவனுக்கு நஷ்டம் வந்துடட்டும் நினைச்சோம் அப்படின்னா அது அவனுக்கு நினைக்கல, நமக்கு நாம நினைச்சுக்கிறோம். அதனாலதான் எண்ணங்கள் வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஏற்கனவே நான் அந்த பயம் இப்பவும் சில ஊர்கள்ல, அவங்க ஊர்கள்ல கூட சொல்லலாம், நீ நல்லா இருந்துருவ அப்படின்னு சொல்லிதான் திட்டுவாங்க. அதாவது நீ வந்து நம்ம தப்பா பேசுறோம்ல, நீ அப்படி பேருவ இப்படி பேருவெல்லாம் பேசுவாங்க. வார்த்தைகள் வந்து வலிமையானது. அதாவது அந்த மாதிரி மனசுல அதான் சொன்னல, மனசுல இருந்து இருக்கதான் வார்த்தையா வரும் சில நேரம். அதனால நம்ம வந்து கெட்ட எண்ணமே, மனசு தீய எண்ணமே வரக்கூடாது. அதுவும் அல்லாஹ்வை பற்றிய கெட்ட எண்ணங்களை தாங்கி இருந்தனர் அப்படின்னு அல்லாஹ் வந்து, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா எல்லாம் தனித்தனியா சொல்ல தேவையில்லை. எல்லாரும் மத்த யார பத்தி நீங்க கெட்ட எண்ணம் நினைச்சாலும் அது திருப்பி நமக்கே வந்துடும். சிறப்புக்கா நஜிமாக்கா, சிறப்பான வசனம். வேற யாருக்கா? யாரு? பாய், நான் மீரா. சொல்லுங்க. இது இது அப்படியே ஆமா பாய். அதாவது நம்ம உள்ளார்ந்த எண்ணங்கள் வந்து 2:225 அந்த மாதிரி நம்ம ஓத்து எடுக்கிறோம் இல்லையா, பிரம்மாண்டம். அது வந்து கடவுள் வந்து உங்களை அதுக்கு பொறுப்பாளி ஆக்குறது இல்ல, உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கங்களுக்கு தான் அவர் உங்களை பொறுப்பாளி ஆக்குங்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்பர் சொல்லுங்க. 2:225. ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாதாரண பிரம்மாண்டங்களின் வார்த்தைக்கு கடவுள் உங்களை பொறுப்பாளி ஆக்குவதில்லை, உங்களின் உள்ளார்ந்த நோக்கங்களுக்கு அவர் உங்களை பொறுப்பாளி ஆக்குகின்றார். கடவுள் மன்னிப்பவர், இரக்கமிக்கவர். அல்ஹம்துலில்லாஹ். இதுவும் சிறப்பான உதாரணத்தோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பன்றியினுடைய இறைச்சி நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. அப்ப நிர்பந்தம் இருந்தா சாப்பிடலாமா கூடாது? சாப்பிடலாம், நிர்பந்தம் இருந்தா சாப்பிடலாம். இப்ப இத உதாரணமா வச்சுக்கிடுங்க. இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து அல்லாஹ் மட்டும்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால சிலர் வந்து காட்டிக்கிறது இல்ல, மத்தவங்கள்ட்ட காட்டிக்கிறது இல்ல. அதனால அவங்க வந்து அதான் என்ன சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகளை விஷயம் இல்லை, உங்களுடைய உள்ளார்ந்த அதாவது நம்ம வந்து இப்போ சப்மிஷன்ல ஆரம்ப காலத்துல இருந்து பாக்குறோம்ல, இப்ப நிறைய பேர் சப்மிஷன் வசனத்துல கூட வரும்ல, லிப் சர்வீஸ் டஸ் நாட் கவுண்ட்னு. புரியுதா? அதாவது குர்ஆனை வந்து நம்ம கவர் டு கவர் தான் பார்க்கணும்.
கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அதாவது உங்களுடைய சாதாரண வார்த்தைகள்ல எதுக்கு எடுத்தாலும் அல்லா அல்லா, இப்போ உதாரணத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் இன்ஷா அல்லா, பிஸ்மில்லா, சுபஹான் அல்லான்னு சொல்லிட்டு நீங்க வந்து 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6:30 மணி 7 மணி வரைக்கும் வரல. இல்லட்ட வந்து ஒரு நாள் அப்படி நடக்கிறது இல்ல. பேர் அதாவது எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் பத்தி தான் பேசுறது. ஆனா எதுவுமே சொல்லாம சொல்ற மாதிரி செய்யறது கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க வந்து உங்களை மத்தவங்கள நல்லவங்கள காட்டிக்கிறதுக்காக, நீங்க நன்னாளியாளர் பக்தியாளர்னு காட்டிக்கிறதுக்காக அல்லாஹ் பேரை அடிக்கடி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்ய, அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ்னு மனசுல நினைச்சா போதும். நமக்கு யார்கிட்டயும் வாயால சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு மனசுல நினைச்சா போதும். ஆனா வெளியில தெரியற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், புரியுதா? இதெல்லாம் வந்து நிறைய சொல்றது, ஆனா எதையும் சொல்ற மாதிரி செய்யறது இல்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மத்தவங்கள்ட்ட நல்லவன் காட்டிக்கிறதுக்காக அல்லாஹ் பேரை தப்பா உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் தான் நான் சொல்றேன். இதோட பெஸ்டா உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். அல்லாவை பற்றி சூரா 42ல வசனம் 24. 24 மாஷா அல்லாஹ். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாவை பற்றி பொய்களை அவர் ரஷாத் புனைந்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரோ, அல்லாஹ் நாடி இருந்தால் உம்முடைய மனதை அவர் முத்திரையிட்டிருக்க இயலும். ஆனால் அல்லாஹ் பொய்யை அகற்றுவதுடன் தன்னுடைய வார்த்தைகளால் உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். சிறப்பு. இதுவும் சிறப்பு. அதாவது எண்ணங்கள் பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தாலே நம்ம வந்து நம்ம எண்ணங்களை பண்படுத்திட முடியும். அதாவது அதுக்கு உயிர் ஊட்ட முடியும். நம்ம வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப வலிமையானது. அதாவது என்ன நினைக்கிறோமோ அது அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி தராங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அதனாலதான் வந்து அல்லாஹ்வை பற்றி சந்தேகமான எண்ணமே வரக்கூடாது. நமக்கு அல்லாஹ் போதுமானவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல எப்பவுமே அதாவது தடுமாறிடவே கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது நம்மளுடைய நன்மைக்காகத்தான் எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதான் இவரு சக்கரியா பத்தி சொல்லும் போது 19வது அத்தியாயத்தின் முதல் வசனத்துல அவர் வந்து ஒருபோதும் நிராசை அடைஞ்சது இல்லைன்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ என்னாச்சுப்பா, இவ்வளவு வருஷம் வயசாயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ளையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நிராசை ஆயிடுறோம். பொண்ணு கிடைக்கலையே நிராசை ஆயிரும். நஷ்டமாயிக்கிட்டே இருக்க எல்லாமே நிராசை ஆயிரும். நாம நினைச்சா, அதாவது அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய எண்ணத்தை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் எண்ணத்தை வலுப்படுத்தணும், எண்ணத்துக்கு இன்னும் உயிர் ஊட்டணும், இன்னும் பண்படுத்தணும் அந்த எண்ணத்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தன் ஊழிய ஜக்கரியாவின் பால் உம்முடைய இரட்சகரின் கருணையை பற்றியான ஒரு விவரிப்பு எதை 19வது அத்தியாயத்துல அவர் தன் இறைவனை அழைத்தார், இரட்சகரை அழைத்தார். ரகசியமானது ஒரு அழைப்பு. இப்ப நீங்க மீராக்கா படிச்சாங்க இல்லையா, பகிரங்கமா எது இப்ப எடுத்தாலும் அல்லா போதுமானவர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் சத்தம் போட்டு எல்லாரும் இருக்கும்போது சொல்றது. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னேன்னா உடனே நிராசையா பேசுறது, எதிர்ப்பதமா பேசுறது, தப்பா சந்தேக கண்ணோடையே பாக்குறது. அப்படிலாம் இல்லாம இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு. ரகசியமா அல்லாட்ட கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு, அவர் கூறுகிறார், என் இரட்சகரே, எனது உடலோ எலும்புகள் மக்கி விட்டன, மேலும் எனது தலைமுடியோ ஜொலிக்கின்றது. உம்மை இறைஞ்சுவதால் என் இரட்சகரே நான் ஒருபோதும் விரக்தி அடைவதில்லை. அதாவது இதுதான் நம்ம காட்டி கொடுக்கறது, நம்மளுடைய எண்ணம் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. எது வேண்டாலும் நம்ம ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தான், அல்லாஹ் போதுமானவர் அப்படிங்கிறதுல முழு ஈடுபாடோட இருந்தோம்னா இந்த விரக்தியான பேச்சே வெளியே வராது. அல்லாட்ட தான் சொல்லுவோம். நம்மளுடைய கஷ்டங்களை யார்கிட்ட சொன்னா நிவர்த்தி செய்வாரோ அவர்கிட்ட தான் நம்ம பகிர்ந்துக்கணும். அழலாம், வருந்தலாம், மன்றாடலாம். ஆனா நம்ம அதுக்கு மாற்றா என்ன சொல்றோம், நம்ம வந்து மற்ற மனிதர்கள்ட்ட புலம்பி தள்ளுறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க மத்தவங்க அப்படின்னு, நம்மளை பத்தி அல்லாஹ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அதாவது நம்மளை பத்தி அல்லாஹ் என்ன நினைப்பாங்கிறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றோம். அதனால ஜக்கரியா மாதிரி
உடனே வயசாயிருச்சு, என்ன சார் எலும்பு மக்கி போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கூட அவர் விரக்தி அடையல, திருப்பி திருப்பி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் போதுமானவர், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அது எனக்குரியது, அது எனக்கு நான் அதுக்குதான் தகுதியானவன் அப்படிங்கிற நினைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்ஷா அல்லாஹ். வேற யாராவது சொல்றீங்களா? இன்னும் நிறைய இருக்கு, எண்ணத்தை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். இது இது ஒரு சந்தர்ப்பமா நான் கிட்டத்தட்ட நிறைய வசனம் இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். யாராவது நான் எடுத்து வச்ச வசனத்தை 3 பேர் 4 பேர் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு எண்ணத்தை பத்தி, யாராவது சொல்றீங்களா? அடுத்து 9:51 இருக்கு. 39ல 7 பை மக்கள் கூட்டம். நீங்கள் நம்ப மறுத்தால் அல்லாஹ் எவரொருவருடைய தேவையும் இல்லாதவர், ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இறைவனிடமே உங்களுடைய திருப்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சிஸ்டர். இதுவும் இந்த படிச்ச வசனங்களை எல்லாம் நீங்க சொன்ன அந்த 42:24 இருக்கட்டும், 39 7 இருக்கட்டும், 11 5வது வசனமா இருக்கட்டும், இன்னும் 48வது வசனத்துல நஜ்மாக்கா படிச்ச வசனமா இருக்கட்டும், இந்த எண்ணங்கள் பத்தி வரக்கூடிய வசனங்களை நம்ம எண்ணம் சீரடைகிறதுக்கு அதாவது இந்த எண்ணத்தை பண்படுத்த கெட்ட எண்ணம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு வந்துகிட்டே இருக்கப்பா, என்ன பண்றது அப்படின்னா, இன்னைக்கு கூட நம்ம சஹானா படிச்சாங்க. அல்லாவை நினைவு கூறுறதுனால தான், இங்கிலீஷ்ல படிச்சான், நல்லா இருந்துச்சு. அதாவது அல்லாவை நினைவு கூறுறதுனால மட்டும்தான் அந்த எண்ணங்களை மாற்ற முடியும், தவறான எண்ணத்துல இருந்து நம்ம மீள முடியும், தவறான எண்ணம் வர்றதை தடுக்க முடியும். இன்னும் நிறைய நம்ம அல்லாவை திக்ர் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. மனசுல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிற அளவு எப்போ வரைக்கும், அதாவது திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எப்பவுமே. அதுதானே வானவர்கள் செஞ்சாங்க, அதனாலதானே அவங்க உயர்ந்த படைப்பா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, மனுஷனை படைக்க போறோம்னு சொன்னோடனே அவங்க சொல்லக்கூடியதே தானே, அது அவங்களுடைய புகழ் பாடிக்கொண்டு உண்மை துதிச்சுக்கிட்டே இருக்கமே, திருப்பி எதுக்கு ஒரு படைப்பை படைக்கிறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. அப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம போனோம். அதாவது எது பேசினாலும் சரி, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய நம்ம எதையுமே மறைக்க முடியாது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் மலக்குகள் 13வது அத்தியாயத்துல சொல்றாங்க, இந்த மனுஷன் கேட்டான்னா அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவர், ஆனா நம்ம கேட்கணும் அல்லாட்ட, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க யா அல்லாஹ். அதான் நம்ம சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு அந்த பிரார்த்தனையை பண்றோம், ஆனா வண்டியை விட்டு இறங்கினோம்னா நன்றி சொல்றோமானா இல்ல, மறந்து போயிடுறோம். நம்ம பாதுகாப்பா பயணம், அதாவது நம்ம பாதுகாப்பா போகலாம் வண்டியில, ஏத்தால வர்றவரும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில வர்றதுக்கு யார் பொறுப்பு? அல்லாதான் பொறுப்பு. நம்மள்ட்ட யாராவது நம்ம கரெக்டா போயிருப்போம், நம்மள்ட்ட மோதாம இருக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தானே. அப்ப அதுக்கு நன்றி சொல்லணும்னா நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அதனால நம்மளுடைய எண்ணத்திற்கு காவலா எண்ணத்தை தான் வைக்கணும். எந்த கெட்ட எண்ணம் வருதா வரலையா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த எண்ணத்தை தான் காவலா வைக்கணும். அந்த எண்ணத்தின் அளவை ஒட்டித்தான் மனதின் தரமும் உயர்வும் அமைகிறது. நம்ம எண்ணம் எப்படியோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய மனசோடைய தரமும் உயர்வும் இருக்கு. ஒரு மனிதனுடைய எண்ணத்தின் அளவில் தான் மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகிறது அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றாரு, என்னுடைய நண்பர் அப்படின்னு இப்ராஹிமை சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்புறம் யூசுஃப அந்த இதுல இருந்து பாதுகாத்தேன்னு சொல்றாரு. அவர் ஆல்மோஸ்ட் அந்த எண்ணத்துக்கு போயிட்டாரு, அவர் அவரை நான் பாதுகாத்தேன்னு சொல்றாரு. அதனால எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட நம்ம எண்ணத்தை தான் நியமிக்கணும். எண்ணம் தன்னையே கண்காணித்து கொண்டு, தன்னையே நெறிப்படுத்தி கொண்டும், தன்னையே திருத்தி கொண்டும் இருக்கிற மாதிரி நம்ம ஆகணும். ஐயோ தப்பான எண்ணம் வந்துச்சு, அஸ்தோஃபிருல்லா ரப்பி அவுது பிக மின் ஹமத். அதாவது நம்மள ஒரு சுய பரிசோதனை பண்றதுக்கு ஒவ்வொரு சிந்தனையையும் இல்ல ஒவ்வொரு நொடியையும் நம்ம நமக்குள்ளேயே சுய பரிசோதனை செய்யக்கூட நம்ம பழகிட்டோம்னு வைங்க,
அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதும் யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை, இயல்பாவே நடந்துகிட்டே இருக்கும் உள்ள. இதை நீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாள்தோறும் இந்த பழகி வரும்போது இந்த அகம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த உள் மனம் இல்ல நம்மளுடைய இதயம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிடுங்க, அது அப்படியே ஒரு வலிமை, நல்ல அதாவது துக்கம், அதாவது அவங்க சந்தோஷத்தையும் சந்தோஷம் அடைய மாட்டாங்க, துக்கப்படுத்தாலும் துக்கப்பட மாட்டாங்க. ரெண்டையும் சமமா பார்க்கக்கூடிய மனநிலை எப்போ வரும்? நம்ம மைண்ட்ல அஸ்தக்ஃபிருல்லாவும் அல்ஹம்துலில்லாவும் மாறி மாறி எப்போ வரக்கூடிய அந்த எண்ணத்துல வந்துட்டோமோ அப்ப நமக்கு எல்லாமே ஒன்னாயிரும். தக்குவா தான் வாவுபுது ரப்புக்க ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன் அப்படின்னு சொல்றாங்க 15வது அத்தியாயத்தின் 99வது வசனத்துல. அதாவது சந்தேகமில்லாத நிலையை அடையணும் நம்ம. அதான் அது சொல்றது, யக்கீன் சொல்றாங்க அரபில. வாவுபுது ரப்பு ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன் 15:99 பாரு, நீங்க படிச்சு பாருங்க. அந்த சந்தேகம் இல்லாத நிலை எது? அல்லாஹ்வை பத்தி எந்த சந்தேகம் எனக்கு இல்லப்பா, எனக்கு எனக்கு என்ன நடக்கணும் என்று இருக்கோ, அவர் என்ன விதிச்சிருக்காரோ அது யாராலையும் மாத்த முடியாது. நான் எதுக்காகவும் பதற்றப்பட தேவையில்லை, நான் எதுக்காகவும் சங்கடப்பட தேவையில்லை. அதனாலதான் நம்பிக்கையாளர்கள் அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இங்க அச்சப்படுற மாதிரியும் துக்கப்படுற மாதிரியும் ஆக்ட் பண்றது அல்லாட்ட காட்டிக்கிறதுக்கா இல்ல, மத்த மனிதர்கள்ட்ட காட்டிக்கிறதுக்கா. ஏன்னா இவன் கல்லெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னமெல்லாம சொல்லுவாங்க. அதை பத்திலாம் நம்ம கவலையே படக்கூடாது. நமக்கு அல்லாஹ் போதுமானவர். நம்ம ஒருத்தர் உடம்பு சரியில்லையா, அவருக்காக நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணலாம். யா அல்லாஹ், அவருடைய நண்பர் இல்ல மனைவி இல்லட்ட உறவினர் இல்ல ஏதோ ஒரு தெரிஞ்சவர் எல்லாம் அவங்களுக்கு லேசாக்குங்க. இதைத்தான் நம்ம செய்ய முடியும். அதனால நம்மளுடைய எண்ணத்தை பண்படுத்தணும், எண்ணத்துக்கு உயிர் ஊட்டணும். அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய நாம அல்லாவோட தொடர்புலயே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். நேரம் 9:58 ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க, நம்ம பிரார்த்தனையோட முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. 15ல எத்தனாவது பை? 15ல 99. ஓகே. ஆமா. வாவுபுது ரப்புக்க ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன், வர்ஷிப் யுவர் லார்ட் இன் ஆர்டர் டு அட்டைன் செர்டனிட்டி, மேலும் உறுதிப்பாட்டினை அடைந்திடும் பொருட்டு உம்முடைய இரட்சகரை நீங்கள் வழிபட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவர். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்பான வசனத்தை பூரா தொகுத்து வைங்க. நீங்க அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் வரிசையா படிங்க, சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. எண்ணத்தாலதான் நம்ம அல்லாஹ் மட்டுங்கிற எண்ணத்தால மட்டும்தான் வெல்ல முடியும். நம்ம மனசுல அஸ்தக்ஃபிருல்லாவும் அல்ஹம்துலில்லாவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய எண்ணத்தினாலதான் அதை பண்படுத்த முடியும், உயிரூட்ட முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி யஹ்துரூன். ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم. எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது நாங்கள் தவறுகள் செய்திருந்தாலோ எங்களை நீர் கண்டனம் செய்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன் சென்று போனோர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்கள் உண்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டு எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பாவங்களை நீக்கி பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்களின் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய எஜமானரும் பாதுகாப்போருமாக இருக்கின்றீர். நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக வெற்றியை தந்தருள்வீராக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم.